Welcome to Arjuna Government Exams Quiz. Today's current affairs. Let's begin. அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள். தொடங்குவோம். Question 1. Due to record low levels in the Danube River, which country's only nuclear plant was forced to shut down recently? டான்யூப் நதியில் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்ததால் எந்த நாட்டின் ஒரே அணுமின் நிலையம் சமீபத்தில் மூடப்பட்டது? The correct answer is Hungary. Hungary's only nuclear plant was shut down due to record low levels in the Danube River. சரியான பதில் ஹங்கேரி. டான்யூப் நதியில் நீர்மட்டம் வரலாறு காணாத அளவுக்கு குறைந்ததால் ஹங்கேரியின் ஒரே அணுமின் நிலையம் மூடப்பட்டது. Question 2. Which crisis-hit country recently opened pharmacies and gas stations to private firms, approving the first foreign investment project for fuel importation and distribution? நெருக்கடியில் சிக்கியுள்ள எந்த நாடு சமீபத்தில் மருந்தகங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிட்டு எரிபொருள் இறக்குமதி மற்றும் விநியோகத்திற்கான முதல் வெளிநாட்டு முதலீட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? The correct answer is Cuba. Crisis-hit Cuba recently opened pharmacies and gas stations to private firms, approving its first foreign investment project for fuel. சரியான பதில் கியூபா. நெருக்கடியில் சிக்கியுள்ள கியூபா நாடு சமீபத்தில் மருந்தகங்கள் மற்றும் எரிவாயு நிலையங்களை தனியார் நிறுவனங்களுக்கு திறந்துவிட்டு எரிபொருள் இறக்குமதி மற்றும் விநியோகத்திற்கான முதல் வெளிநாட்டு முதலீட்டு திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. Question 3. The Mahandi River water dispute, involving Odisha and Chhattisgarh, is likely to be resolved soon after a meeting attended by the Union Jal Shakti Minister. Who is the current Union Jal Shakti Minister? ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலங்களுக்கு இடையேயான மகாநதி நதிநீர் தகராறு மத்திய ஜல் சக்தி அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்திற்கு பிறகு விரைவில் தீர்க்கப்பட வாய்ப்புள்ளது. தற்போதைய மத்திய ஜல் சக்தி அமைச்சர் யார்? The correct answer is C.R. Patil. Union Jal Shakti Minister C.R. Patil attended a meeting to resolve the Mahandi River water dispute. சரியான பதில் C.R. Patil. மகாநதி நதிநீர் தகராறை தீர்ப்பதற்காக நடைபெற்ற கூட்டத்தில் மத்திய ஜல் சக்தி அமைச்சர் C.R. Patil கலந்து கொண்டார். Question 4. Which Indian institution recently ordered all states to establish district-wise prison oversight boards within 4 weeks? அனைத்து மாநிலங்களும் 4 வாரங்களுக்குள் மாவட்ட வாரியான சிறைச்சாலை கண்காணிப்பு வாரியங்களை அமைக்க வேண்டும் என்று சமீபத்தில் உத்தரவிட்ட இந்திய அமைப்பு எது? The correct answer is Supreme Court. The Supreme Court ordered states to set up district-wise prison oversight boards in 4 weeks. சரியான பதில் உச்ச நீதிமன்றம். அனைத்து மாநிலங்களும் 4 வாரங்களுக்குள் மாவட்ட வாரியான சிறைச்சாலை கண்காணிப்பு வாரியங்களை அமைக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டது. Question 5. What is the minimum sentence proposed by the new anti-paper leak bill for organized crimes related to public examination malpractices? பொதுத் தேர்வு முறைகேடுகள் தொடர்பான ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு புதிய காகித கசிவு எதிர்ப்பு மசோதா முன்மொழியும் குறைந்தபட்ச தண்டனை என்ன? The correct answer is 7 years. For organized crimes, the anti-paper leak bill proposes a minimum sentence of 7 years. சரியான பதில் 7 ஆண்டுகள். ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்கு காகித கசிவு எதிர்ப்பு மசோதா குறைந்தபட்சம் 7 ஆண்டுகள் சிறை தண்டனையை முன்மொழிகிறது. Question 6. Who is the current CEO of the Employees Provident Fund Organization, EPFO, who stated there are no plans to reopen the higher pension window?
அதிக ஓய்வூதிய சாளரத்தை மீண்டும் திறக்கும் திட்டம் இல்லை என்று கூறிய ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் இபிஎஃப்ஓ தற்போதைய சிஇஓ யார்? The correct answer is Ramesh Krishnamurthy. EPFO CEO Ramesh Krishnamurthy stated that there are no plans to reopen the higher pension window. சரியான பதில் ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி. அதிக ஓய்வூதிய சாளரத்தை மீண்டும் திறக்கும் திட்டம் இல்லை என்று EPFO CEO ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி கூறினார். Question 7. Which country recently withheld approval of a US ambassador pick, deepening its rift with the US administration led by President Luiz Inácio Lula da Silva? அமெரிக்காவின் தூதுவர் ஒருவரின் நியமனத்திற்கு சமீபத்தில் ஒப்புதல் அளிக்க மறுத்து அதிபர் லூயிஸ் இனாசியோ லூலா டா சில்வா தலைமையிலான அமெரிக்க நிர்வாகத்துடனான தனது பிளவை ஆழப்படுத்திய நாடு எது? The correct answer is Brazil. Brazil recently withheld approval of a US ambassador pick, deepening its rift with the US. சரியான பதில் பிரேசில். அமெரிக்க தூதுவர் ஒருவரின் நியமனத்திற்கு பிரேசில் சமீபத்தில் ஒப்புதல் அளிக்க மறுத்து அமெரிக்காவுடனான தனது பிளவை ஆழப்படுத்தியது. Question 8. Which national body recently warned that calling registered Ayush doctors quacks has no legal basis and may infringe upon their constitutional and professional rights? பதிவு செய்யப்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களை போலி மருத்துவர்கள் என்று அழைப்பது சட்டபூர்வமான அடிப்படை அற்றது மற்றும் அவர்களின் அரசியலமைப்பு மற்றும் தொழில்முறை உரிமைகளை மீறக்கூடும் என்று சமீபத்தில் எச்சரித்த தேசிய அமைப்பு எது? The correct answer is National Commission for Indian System of Medicine, NCISM. The National Commission for Indian System of Medicine, NCISM, stated that calling registered Ayush doctors quacks has no legal basis. சரியான பதில் இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் NCISM. பதிவு செய்யப்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களை போலி மருத்துவர்கள் என்று அழைப்பது சட்டபூர்வமான அடிப்படை அற்றது என்று இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் NCISM கூறியது. Question 9. Tensions are prevailing in which region due to clashes between security forces and JARC activists amidst elections, which India describes as an attempt by Pakistan to camouflage its illegal occupation? பாதுகாப்பு படைகளுக்கும் ஜாக் ஆர்வலர்களுக்கும் இடையே தேர்தல்களுக்கு மத்தியில் மோதல்கள் காரணமாக எந்த பகுதியில் பதட்டங்கள் நிலவி வருகின்றன? இதனை இந்தியா பாகிஸ்தானின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை மறைக்கும் முயற்சி என்று விவரிக்கிறது. The correct answer is Pakistan-occupied Kashmir, POK. Tensions are prevailing in Pakistan-occupied Kashmir, POK, due to clashes amid elections. சரியான பதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், POK. தேர்தல்களுக்கு மத்தியில் பாதுகாப்பு படைகளுக்கும் ஜாக் ஆர்வலர்களுக்கும் இடையே மோதல்கள் காரணமாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர், POK, பகுதியில் பதட்டங்கள் நிலவி வருகின்றன. Question 10. Who is the current chairman of the Karnataka Legislative Council who denied rumors of being asked to resign, stating that neither the Chief Minister nor anyone else had officially spoken to him? தற்போதைய கர்நாடக சட்ட மேலவை சபாநாயகர் யார்? முதலமைச்சர் உட்பட யாரும் தன்னை ராஜினாமா செய்ய கேட்கவில்லை என்று வதந்திகளை மறுத்தார். The correct answer is Basavaraj Horati. Basavaraj Horati, chairman of the Karnataka Legislative Council, denied rumors of being asked to resign. சரியான பதில் பசவராஜ் ஹொரட்டி. கர்நாடக சட்ட மேலவை சபாநாயகர் பசவராஜ் ஹொரட்டி தன்னை ராஜினாமா செய்ய கேட்கப்பட்டதாக வந்த வதந்திகளை மறுத்தார். Question 11. Who is the British Deputy High Commissioner who stated that the India-UK Comprehensive Economic and Trade Agreement, CETA, provides opportunities for Kerala?
இந்தியா இங்கிலாந்து விரிவான பொருளாதார மற்றும் வர்த்தக ஒப்பந்தம் CETA கேரளாவுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று கூறிய பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையர் யார்? The correct answer is Sutapa Chaudhary. British Deputy High Commissioner Sutapa Chaudhary stated that the India-UK trade deal provides opportunities for Kerala. சரியான பதில் சுதபா சவித்ரி. இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தம் கேரளாவுக்கு வாய்ப்புகளை வழங்குகிறது என்று பிரிட்டிஷ் துணை உயர் ஆணையர் சுதபா சவித்ரி கூறினார். Question 12. Which High Court recently granted relief to former Chhattisgarh Chief Minister Bhupesh Baghel in a morphed CD case? உருமாற்றப்பட்ட சிடி வழக்கில் சத்தீஸ்கரின் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலுக்கு சமீபத்தில் எந்த உயர் நீதிமன்றம் நிவாரணம் வழங்கியது? The correct answer is Chhattisgarh High Court. The Chhattisgarh High Court granted relief to former Chhattisgarh Chief Minister Bhupesh Baghel. சரியான பதில் சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம். உருமாற்றப்பட்ட சிடி வழக்கில் சத்தீஸ்கர் உயர் நீதிமன்றம் முன்னாள் முதலமைச்சர் பூபேஷ் பாகலுக்கு நிவாரணம் வழங்கியது. Question 13. Who among the following was named as an accused in Kerala's Vadakkancheri Life Mission case, alongside Santosh Eapan and others? கேரளாவின் வடக்கஞ்சேரி லைஃப் மிஷன் வழக்கில் சந்தோஷ் ஈப்பன் மற்றும் பிறருடன் சேர்த்து குற்றம் சாட்டப்பட்டவர்களில் பின்வருபவர்களில் யார்? The correct answer is Swapna Suresh. Swapna Suresh was named as an accused in Kerala's Vadakkancheri Life Mission case. சரியான பதில் ஸ்வப்னா சுரேஷ். கேரளாவின் வடக்கஞ்சேரி லைஃப் மிஷன் வழக்கில் ஸ்வப்னா சுரேஷ் குற்றம் சாட்டப்பட்டவர்களில் ஒருவராக பெயரிடப்பட்டார். Question 14. During a recent CCS meet, what conflict impact did PM Modi review, directing agencies to prioritize the safety of Indian seafarers and ensure uninterrupted fertilizer and fuel stocks? சமீபத்திய CCS கூட்டத்தின் போது இந்திய கடல்சார் பணியாளர்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளிக்குமாறும் உரங்கள் மற்றும் எரிபொருள் இருப்பு தடையின்றி இருப்பதை உறுதி செய்யுமாறும் பிரதமர் மோடி எந்த மோதலின் தாக்கத்தை ஆய்வு செய்தார்? The correct answer is West Asia conflict. PM Modi reviewed the West Asia conflict impact in the CCS meet. சரியான பதில் மேற்கு ஆசிய மோதல். சமீபத்திய CCS கூட்டத்தில் பிரதமர் மோடி மேற்கு ஆசிய மோதலின் தாக்கத்தை ஆய்வு செய்தார். Question 15. Which Indian state recently crossed its enrollment target with over 4.23 lakh admissions in government schools? எந்த இந்திய மாநிலம் சமீபத்தில் அரசு பள்ளிகளில் 4.23 லட்சத்திற்கும் அதிகமான சேர்க்கைகளுடன் தனது சேர்க்கை இலக்கை கடந்துள்ளது? The correct answer is Tamil Nadu. Tamil Nadu recently crossed its enrollment target with over 4.23 lakh admissions in government schools. சரியான பதில் தமிழ்நாடு. அரசு பள்ளிகளில் 4.23 லட்சத்திற்கும் அதிகமான சேர்க்கைகளுடன் தமிழ்நாடு தனது சேர்க்கை இலக்கை கடந்துள்ளது. Question 16. What principle did the Supreme Court emphasize regarding Chief Election Commissioner (CEC) appointments in response to the government's query about trusting the Prime Minister? பிரதமரை நம்புவது குறித்த அரசின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் தலைமை தேர்தல் ஆணையர் CEC நியமனங்கள் தொடர்பாக உச்சநீதிமன்றம் எந்த கொள்கையை வலியுறுத்தியது? The correct answer is principle of justice and fairness shown to be done. The Supreme Court clarified that it is not about lack of faith in the Prime Minister, but about the principle of justice and fairness shown to be done in CEC appointments. சரியான பதில் நீதி மற்றும் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கொள்கை.
தலைமை தேர்தல் ஆணையர் நியமனங்களில் பிரதமரின் மீது நம்பிக்கையின்மை இல்லை என்றும், ஆனால் நீதி மற்றும் நியாயம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற கொள்கையே முக்கியம் என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. Question 17. Which city is set to host the inauguration celebrations for the Bhogapuram Airport, featuring events like a 5K run, beach events, and a drone show? 5K ஓட்டம், கடற்கரை நிகழ்வுகள் மற்றும் திரோன் காட்சி போன்ற கொண்டாட்டங்களுடன் போகபுரம் விமான நிலைய திறப்பு விழா எந்த நகரத்தில் நடைபெறவுள்ளது? The correct answer is Visakhapatnam, Vizag. The Bhogapuram Airport inauguration celebrations, including a 5K run, beach events, and drone show, are planned for Vizag. சரியான பதில் விசாகப்பட்டினம், வைசாக். போகபுரம் விமான நிலைய திறப்பு விழா கொண்டாட்டங்கள், 5K ஓட்டம், கடற்கரை நிகழ்வுகள் மற்றும் திரோன் காட்சி உள்ளிட்டவற்றுடன் விசாகப்பட்டினத்தில், வைசாக், நடைபெற திட்டமிடப்பட்டுள்ளது. Question 18. Which ADGP's prospects for the DGP post in Kerala suffered a setback after the High Court quashed a clean chit related to an alleged unauthorized foreign trip? கேரளாவில் டிஜிபி பதவிக்கான எந்த ஏடிஜிபியின் வாய்ப்புகள் அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு பயணம் தொடர்பான குற்றச்சாட்டில் அவருக்கு வழங்கப்பட்ட நற்சான்றிதழை உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததால் பின்னடைவை சந்தித்தது? The correct answer is S. Srijit. ADGP S. Srijit's prospects for the DGP post in Kerala suffered a setback after the High Court quashed a clean chit regarding an alleged unauthorized foreign trip. சரியான பதில் எஸ். ஸ்ரீஜித். அங்கீகரிக்கப்படாத வெளிநாட்டு பயணம் தொடர்பான குற்றச்சாட்டில் வழங்கப்பட்ட நற்சான்றிதழை உயர் நீதிமன்றம் ரத்து செய்ததால் கேரளாவில் டிஜிபி பதவிக்கான ஏடிஜிபி எஸ். ஸ்ரீஜித்தின் வாய்ப்புகள் பின்னடைவை சந்தித்தன. Question 19. Which policy of the centre was opposed by several AAP councillors in the Delhi civic body, leading to protests inside the house? டெல்லி மாநகராட்சியில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் பலரால் எதிர்க்கப்பட்டு, அவைக்குள் போராட்டங்களுக்கு வழிவகுத்த மத்திய அரசின் கொள்கை எது? The correct answer is E20 petrol policy. Several AAP councillors protested the centre's E20 petrol policy in the Delhi civic body. சரியான பதில் E20 பெட்ரோல் கொள்கை. டெல்லி மாநகராட்சியில் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் பலர் மத்திய அரசின் E20 பெட்ரோல் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். Question 20. Which company is Bonda Engineering set to acquire a 75% stake in, to foray into the aerospace and defense sector? விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் நுழைய போண்டாடா என்ஜினியரிங் எந்த நிறுவனத்தில் 75% பங்குகளை பெற உள்ளது? The correct answer is KCS ENGG. Bonda Engineering is set to acquire a 75% stake in KCS ENGG to foray into the aerospace and defense sector. சரியான பதில் KCS ENG. போண்டாடா என்ஜினியரிங் நிறுவனம் விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறையில் நுழைய KCS ENG நிறுவனத்தில் 75% பங்குகளை பெற உள்ளது. Question 21. The Supreme Court recently questioned the Bihar government regarding a minister's continued service beyond what constitutional limit, referencing Article 164(4) of the Constitution? அரசியலமைப்பின் 16(4) பிரிவை மேற்கோள் காட்டி, ஒரு அமைச்சரின் தொடர்ச்சியான சேவை எந்த அரசியலமைப்பு வரம்பிற்கு அப்பால் நீடித்தது குறித்து உச்சநீதிமன்றம் சமீபத்தில் பீகார் அரசிடம் கேள்வி எழுப்பியது? The correct answer is 6 months. The Supreme Court questioned the Bihar government regarding a minister's continued service beyond the 6-month constitutional limit without legislative election, referencing Article 164(4). சரியான பதில் 6 மாதங்கள்.
அரசியலமைப்பின் 16(4) பிரிவை மேற்கோள் காட்டி ஒரு அமைச்சர் சட்டசபை தேர்தல் இல்லாமல் 6 மாத அரசியலமைப்பு வரம்பிற்கு அப்பால் தொடர்ந்து பதவியில் இருந்தது குறித்து உச்சநீதிமன்றம் பீகார் அரசிடம் கேள்வி எழுப்பியது. Question 22. Which union minister introduced the amendment for exam fraud laws in the Lok Sabha? மக்களவையில் தேர்வு மோசடி சட்டங்களுக்கான திருத்தத்தை எந்த மத்திய அமைச்சர் அறிமுகப்படுத்தினார்? The correct answer is Jitendra Singh. Union Minister Jitendra Singh introduced the amendment for exam fraud laws in the Lok Sabha. சரியான பதில் ஜிதேந்திர சிங். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் மக்களவையில் தேர்வு மோசடி சட்டங்களுக்கான திருத்தத்தை அறிமுகப்படுத்தினார். Question 23. Which authority upheld the Kaveri Water Regulation Committee's (CWRC) order to Karnataka to release water to Tamil Nadu? கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் CWRC உத்தரவை எந்த அமைப்பு உறுதி செய்தது? The correct answer is Kaveri Water Management Authority, CWMA. The Kaveri Water Management Authority, CWMA, upheld the CWRC's order to Karnataka to release water to Tamil Nadu. சரியான பதில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், CWMA. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம், CWMA, கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி நீர் ஒழுங்குமுறை குழுவின் CWRC உத்தரவை உறுதி செய்தது. Question 24. Which Indian company's indigenously built satellite battery pack became the first, made in India, off-the-shelf satellite battery to earn flight heritage on board Vikram 1? Vikram-1 இல் முதல் மேட் இன் இந்தியா ஆப் தி ஷெல்ஃப் செயற்கைக்கோள் பேட்டரி என்ற விமான பாரம்பரியத்தை பெற்ற உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் பேட்டரி பேக் எந்த இந்திய நிறுவனத்திற்கு சொந்தமானது? The correct answer is Take Me to Space. Take Me to Space's indigenously built satellite battery pack became the first, made in India, off-the-shelf satellite battery to earn flight heritage on board Vikram 1. சரியான பதில் Take Me 2 Space. Take Me 2 Space, DAKE-2 நிறுவனத்தின் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட செயற்கைக்கோள் பேட்டரி பேக் விக்ரம்-1 இல் முதல் மேட் இன் இந்தியா ஆப் தி ஷெல்ஃப் செயற்கைக்கோள் பேட்டரி என்ற விமான பாரம்பரியத்தை பெற்றது. Question 25. The Tamil Nadu government recently signed MOUs for setting up a campus of which international university in Chennai, alongside global capability centers? உலகளாவிய திறன் மையங்களுடன் Global Capability Centers இணைந்து சென்னை நகரில் எந்த சர்வதேச பல்கலைக்கழகத்தின் வளாகத்தை அமைப்பதற்காக தமிழக அரசு சமீபத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது? The correct answer is University of Western Australia. The Tamil Nadu government signed MOUs for setting up Global Capability Centers and a University of Western Australia campus in Chennai. சரியான பதில் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம். தமிழக அரசு உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக வளாகத்தை சென்னையில் அமைப்பதற்காக புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. Thanks for watching. Subscribe to Arjuna Government Exams Quiz for a new quiz every day. பார்த்ததற்கு நன்றி. தினமும் ஒரு புதிய வினாடி வினாவிற்கு அர்ஜுனா அரசு தேர்வு வினாடி வினாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.